நம்ம எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுல கடந்த 12 நாள்ல 39 கேஸ் பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லா இடத்துலயும் போய்க்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, தனிமனித ஒழுக்கம் தான் மெயின் காரணம். அதையும் தாண்டி இன்னைக்கு ஏன் மக்கள் வந்து இவ்வளவு கோபமுற்று சிஎம்ம கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா, அவர் பண்ண பிரச்சாரம் அந்த மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஓட்டுக்காக பிரச்சாரம் பண்ணப்போ என்ன சொன்னாருன்னா, இந்த ஆட்சி சரியில்ல. அதனால தான் இவ்வளவு கிரைம் நடக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் முன் வச்சு தான் ஓட்டு வந்து வாங்கினாரு. 12 நாள்ல மட்டுமே 39 கேசஸ் பதிவாயிருக்கு. இதுல மெயின் 2 கேஸ் அவர் வின் பண்ண திருச்சி தொகுதியில இருந்து பதிவாயிருக்கு. முந்தானத்து ஒரு செவிலியருக்கு தப்பான முறையில ட்ரீட்மெண்ட் செஞ்சதுனால அவங்க உயிர் போயிட்டு அப்படிங்கிறதுனால அவங்க இப்ப வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஒரு வார்த்தை நீங்க பேசியிருப்பீங்களா? இல்ல ஒரு பிரஸ்ஸை மீட் பண்ணியோ இதுக்காக நான் இந்த நடவடிக்கை எடுப்பேன் வைப்பேன் ஏதாவது ஒன்று பேசியிருக்கீங்களா? நேரில் போய் பார்க்கல. சரி பரவாயில்ல, நேரில் போய் பார்க்கல, உங்களுக்கு டைம் இல்லை, நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதுக்காக என்ன ஏதாவது ஒரு அறிக்கை விட்டீங்களா? இல்லை அதுக்கு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிங்களா? இல்லை என்ன தெரிவிச்சிங்க? ஒன்றுமே தெரிவிக்கல. இதோ கோயம்புத்தூரில் அந்த 10 வயது அந்த குழந்தைய வந்துட்டு ரேப் பண்ணி கொன்றிருக்காங்க. அதுக்கும் ட்வீட்டில் ஒரே ஒரு வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்கீங்க. இல்லை கேட்குறேன், ஓட்டு வாங்கும்போது ட்விட்டரில் தான் ட்வீட் போட்டு ஓட்டு வாங்கினீங்களா? இல்லைல்ல. இப்போ மட்டும் என்ன ட்விட்டரில் ட்வீட் போட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் மக்களை வந்து சந்திக்க முடியாதா? சிவகாசி எம்எல்ஏ வந்து பிரஸ்காரங்க வந்து மீட் பண்றப்போ அவங்க கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கறாங்க. அவர் வந்து ரிப்போர்ட்டர் வந்து தெளிவா கேட்கறாரு. ஒரு பெண்ணுங்கிற ஒரு அடிப்படையில உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கறேன். இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல அந்த குழந்தைக்கு நடந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, ஏமா ஒரு வருத்தத்தை கூடவா தெரிவிக்க முடியாது? இல்ல தெரியாம கேட்கறேன். அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்க? பொலிட்டிக்கல் ரீதியா என்கிட்ட கேள்வி கேளுங்கன்றாங்க. இதை விட ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான கேள்வி வேற என்ன இருக்கு? வேற என்ன நீங்க இந்த 12 நாள்ல பொலிட்டிக்கல் ரீதியா சாதிச்சிட்டீங்க? எதுவுமே இல்லை. அப்ப இதை தான் கேட்பாங்க. அதுக்கு சிரிச்சுட்டே வேற பதில் சொல்றீங்க நீங்க. தனி மனித ஒழுக்கம் தான் இதற்கு வந்து முழுக்க முழுக்க காரணம். ஆனா அதை வச்சு ஓட்டு வாங்கின சிஎம் அவர்களே, நீங்க இப்ப அதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியே ஆகணும். சீக்கிரம் வெளியில வாங்க, வந்து மக்களை சந்தியுங்க, மக்கள்கிட்ட வாய்மொழியில பேசுங்க. இந்த ட்விட்டர் பாலிடிக்ஸை இன்னையோட முடிச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது.